தமிழிசை மூவர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 2021 கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறது. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் 700 அங்கத்தினர்கள் ஷேர் ஹோல்டர்ஸாகவும் 10 இயக்குநர்களை கொண்டு இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கே இந்த பகுதியிலே உள்ள விவசாயிகளுடைய விளைபொருட்களை கொள்முதல் செய்து அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றி அதை நாங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்கிறோம். அதை விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம். இதன் மூலம் இந்த விவசாயிகளும் இந்த பகுதி மக்களும் பலனடைந்து கொண்டு வருகிறார்கள். இது இப்பொழுது சிறப்பாக இந்த பகுதி மக்களுக்கு வரவேற்கத்தகுந்த வகையிலே நாங்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இது அரசிடமிருந்து நாங்கள் ஒரு 60 லட்சம் ரூபாய் மானியமாக பெற்று அந்த மானியத்தை முறையான கணக்குகளோடு இயக்குநர்களுடைய ஒப்புதலோடும் இயக்குநர்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த நிறுவனம் செலவு செய்து வருகிறது. 19/2/2026 பெரம்பூரிலே ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்திலே வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்காக அங்கத்தினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்கப்பட்டது. இந்த பதில்கள் அவர்களுக்கு திருப்படைந்ததாக கருதப்பட்டு அந்த கூட்டத்திலே அடுத்து ஒரு பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று அந்த அங்கத்தினர்கள் விரும்பினார்கள். அது அடுத்த பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திலே திறமையான இயக்குநர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதால் அது நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியோடு அந்த கூட்டம் இனிதே நிறைவுற்றது. இந்த சூழ்நிலையிலே ஒரு சில நபர்கள் இந்த நிறுவனத்திற்கு எதிராகவும் அரசிற்கு களங்கமும் அவப்பெயரும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிறுவனத்தை பற்றி தவறான தகவல்களை அங்கு நாளிதழ்களிலும் தொலைக்காட்சியிலும் பரப்பி வருகிறார்கள். அவருடைய சுய லாபத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் இது பேசப்பட்டதே அன்றி உண்மையில் அப்படிப்பட்ட எந்த ஒரு தவறான செலவுகளும் தவறான விஷயமும் இங்கு நடக்கவில்லை. உதாரணத்திற்கு அரசு கொடுக்கப்பட்ட 60 லட்சம் ரூபாயை நாங்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு இயந்திரங்களாக வாங்கி நிறுவி அந்த இயந்திரங்களை இயக்கி கொண்டு வருகிறோம். மேலும் ஒரு 10 லட்சம் ரூபாயை இதுக்காக ஊழியர்களுடைய சம்பளத்திற்காகவும் நிறுவனத்தினுடைய வாடகைக்காகவும் இதர பணிகளுக்காக இதர ஃபர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர், இபி கட்டணம் போன்ற செலவுகளுக்காக அந்த பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது செலவு செய்யப்பட்டது. ஒரு 12 லட்சம் ரூபாய் விவசாயிகளிடம் கடனாக கொடுத்திருக்கிறோம். அது வசூல் செய்யப்பட வேண்டியது. 5 லட்சம் ரூபாய் நம்மிடம் இருப்பு க்ளோசிங் பேலன்ஸாக இருப்பு இருக்கிறது. ஆக மொத்தம் 67 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம், முறையாக செலவு செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு 7 லட்சம் ரூபாய் நாப்கிசானிலிருந்து மூலதன பணமாக பெறப்பட்டிருக்கிறது. அதில் 5 லட்சம் ரூபாய் முன்பணமாக இடத்திற்கு ஒரு இடம் வாங்க முயற்சி செய்தோம். அந்த இடத்திற்காக 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டது. பாக்கி 2 லட்சம் ரூபாயை மூலதன செலவுக்காக நாங்கள் வைத்து இப்போ அந்த மூலதன செலவுகளை செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் நடைமுறை.